இந்த மாதிரி சம்பவம் நடந்தோடனேயுமே அவர் கரூருக்கு திரும்ப போயிருக்கணும், அங்கே இருக்கவங்கள பார்த்துருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது சார். விஜய் அவர்கள் கரூர் சென்று அந்த கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார் என்றால் இதே போல் இன்னொரு ஸ்டாம்பீடு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது விஜய் இப்போ திருப்பி போகிறாருன்னு வச்சுக்கேன், இன்றைக்கி அங்கே துயரத்தோடு நின்று கொண்டிருப்பவர்கள் இல்லைப்பா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அடுத்த வாட்டி விஜய் வரும்போது பார்த்துக்கலான்னு ஒதுங்கி நிற்பாங்களா? இன்னொரு ஸ்டாம்பீட் நடக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் அங்கே போகல. பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்க வேண்டுமா, நடந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டுமா என்றால் சொல்லியிருக்க வேண்டும். அவர் காரணம் நான் சொல்ல, ஆனால் அவர் மையப்புள்ளி இந்த பிரச்சனைக்கு இல்லையா? அவர் அங்கே போகலன்னா இது நடந்திருக்கவே போகிறதில்ல. அவரை பார்க்க தான் அவ்வளோ பேர் வந்தான், அவரை பார்க்க வந்தவன் தான் உயிரை விட்டுருக்கான். அறிக்கை கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் சார். மனசு கஷ்டமாக இருக்குது, ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பேசியிருக்கலாம், பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும், சந்தித்திருக்கலாம். ஏன்னா செல்வி ஜெயலலிதா எப்போ அவங்க பேசணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பேசி ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேசிக்காக ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்றவங்க மக்களை சந்திப்பதற்கு நடுவில் இருக்கும் ஊடகம் தான் அவங்க. ஸோ நீங்கள் மக்களை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. மக்களை சந்திக்கலாமா? மக்களை சந்திச்சிங்கன்னா மொத்த மீடியாவும் திமுக மீடியா தானே. ஸோ வேண்டுமென்றே நீங்கள் கொலைப்பழிக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு கேள்வி கேட்க வச்சு அதை ஒரு இன்சிடென்ட் ஆக்குவாங்களா மாட்டாங்களா?